GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. AC வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம் AC. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் யுஎன் முன்னாள் அதிகாரியும் எழுத்தாளருமான கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க இடையேயான போர் 14ஆம் நாட்களாக இன்று தொடர்ந்துட்டு இருக்கு. இந்நிலையில் ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் முஸ்தபா காமினி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது ஈரானுடைய தொலைக்காட்சிகள்லாம் வாசிக்கப்பட்டிருக்கு. அதில் அவர் குறிப்பிடுறது என்னன்னா, வளைகுடா நாடுகளுடன் நாங்கள் நட்பை தான் கடைபிடிக்கிறோம், ஆனால் அமெரிக்க துருப்புகள் உடனடியாக வளைகுடா நாடுகளிலிருந்து வெளியேறணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. இந்த மாதிரியான அறிக்கை எதை காட்டுது? இதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினைக்கல. அவர் ஒரு மிகைநிலை எடுத்திருக்கிறார். அதிபர் ட்ரம்ப் ஒரு மிகைநிலை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கார். அதற்கு சமமாக இவர் ஒரு மிகைநிலை எடுத்திருக்கிறார். அங்கே அந்த வளைகுடா பகுதிகளில் இந்த மாதிரி அமெரிக்க தளங்கள் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஈரான். அவர்கள் ஈரானை கண்டு அஞ்சுபவர்கள். அதனால் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அமெரிக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் அமெரிக்க தளங்களுக்கு அங்கே இடம் தந்திருக்கிறார்கள். அதில் பெரிய ஒரு மறுசிந்தனை அவர்களுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கல. அதனால் அவர் ஒரு மிகைநிலையாக ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். பழி வாங்குவோம் அப்படின்றாரு. அந்த ஹார்மோஸ் நீரிணையை மூடிடுவோன்றாரு. அது திறந்துருக்கு. அது திறந்து அதில் யாரும் கப்பல்கள் போகிறதில்ல. அவர்கள் மூட வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே அவர்கள் ஈரானிய கப்பல்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் விற்பது அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. இன்னும் சொல்ல போனாலும் இந்த போர் தொடங்கிய இன்னைக்கு 15வது நாளில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு 14வது பேசிகிட்டு இருக்கோம். இந்த 14வது நாள் இந்த போர் தொடங்கிய பிறகு அவர்கள் விற்ற எண்ணெய் அதுக்கு முன்னாடியை விட கொஞ்சம் கூடுதல். அதனால் அது திறந்தான் இருக்குது. அது ஒன்றும் மூடலை. அந்த நீரிணையை எந்த கப்பல்களும் பயன்படுத்துவதில்லை. ஏன்னா போர் நடந்துகிட்ருக்கு, தாக்குதலுக்கு உள்ளாவோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதுக்கான காப்பீடு ஒரு 20 மடங்கு உயர்ந்துருச்சு. அதனால் அந்த இன்சூரன்ஸ் வாங்கக்கூடிய வலிமை, அப்படி வாங்கி அது வழியாக எண்ணெயை கடத்திட்டு போகிறதோ அல்லது வேறு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதோ அதெல்லாம் முடியாது. அதனால் அது ஏறக்குறைய மூடப்பட்டிருக்கு. ஈரானிய கப்பல்களை தவிர மற்ற எல்லாரும் அங்கே போகிறதுன்றது கஷ்டம். பழி வாங்குவோம், பள்ளி குழந்தைகள் இறந்துட்டாங்க, எங்களுடைய தலைவர் இறந்துட்டார், அதுக்கெல்லாம் பழி வாங்குவோம். அதை பொறுத்திருந்து பார்க்கணும் அவர்கள் எப்படி பழி வாங்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காருன்னா, ஹர்மோஸ் நீரிணையும் கூடிய விரைவில் கைப்பற்றும். கிட்டத்தட்ட இந்த போர் முடிவு நிலைக்கு வந்துருச்சு. ஈரானில் அது அடுத்து தாக்கி அழிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற வழியான ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுட்டு. அதே போல் நேற்று ஒரு செய்தி இருந்துச்சு. அமெரிக்க எரிசக்தி துறை செயலர் நாங்கள் 2 கப்பல்கள் ஹர்மோஸ் நீரிணையை அமெரிக்க டேங்கர்கள் கடந்து வந்துருச்சுன்ட்டு, ஆனால் அது உடனடியாக வெள்ளை மாளிகையை மறுத்திருந்தாங்க. ஸோ ட்ரம்போட ஒரு ஸ்டேட்மெண்ட் போர் முடிவுக்கு வரக்கூடிய சூழலில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கலாம் சார்? கிரேக்கத்தில் இருந்து ஆங்கிலத்துக்கு வந்த வார்த்தை ஹைப்போர்பலி. அப்படின்னா மிக 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 மிகைப்படுத்தி பேசுவது. அதுக்கு உலகத்தில் யாருக்காவது முதல்ல ஒரு பரிசு தரணும் அப்படின்னா அது அதிபர் ட்ரம்ப் அவருக்கு தான் தரணும். அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நிறையா ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணிடணும், நிறைய தள்ளுபடி பண்ணிடணும். அதனால் நிறையா அவர்களுடைய கடற்படையை பெருமளவு சேதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுடைய வான்வழி பாதுகாப்புகளை அவர்கள் தகர்த்துட்டாங்க பெருமளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது தவிர அவர்களுடைய இலக்காக அவர் எண்ணிய அந்த எரிவிசை ஏவுகணை உற்பத்தி தளங்கள் அதெல்லாம் பூமி கீழே இருக்குது. சேமிப்பு கிடங்குகள் அதெல்லாம் பூமிக்கு கீழே இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதையெல்லாம் அவர்கள் அழித்துட்டார்களா? அதெல்லாம் நமக்கு தெரியல. அவர் இந்த போர் முடிவுக்கு வந்துடும், பல வெற்றிகளை நாங்கள் ஈட்டிட்டோம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார்னா அதை விட ஒரு இனிமையான செய்தி எதுவும் இருக்க முடியாது. ஆனால் ஈரானுடைய தாக்குதல் இப்போது வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா நாம் ஒரு செய்தியை மறந்துட்டே பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஈரான் ஏன்னா அந்த 12 நாள் தாக்குதலில் ஈரான் பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றலை போன ஆண்டு நடந்த போது. அதனால் இந்த முறையும் அப்படி நடக்காதுன்ற மாதிரி சில பேர் எண்ணுகிறார்கள். அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு நாளுக்காக ஈரான் இவ்வளவு நாளாக காத்துட்டு இருந்துச்சு. இதற்காகத்தான் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் சக்தியை எல்லாம் அது சேமித்து வச்சிருந்தது. அதை இன்றைக்கி வெளிப்படுத்திட்டு இருக்கு. இன்னொரு எந்த செய்தியை மறந்துட்டு எல்லாரும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, யுக்ரைனியர்கள் ரொம்ப சின்ன நாடு. அவர்கள் ரஷ்யாவை அலைக்கழித்து கொண்டிருக்கிறார்கள். இது 5வது ஆண்டு இந்த போர் தொடங்கி.
அதனால் அவர்களால் அதை பண்ண முடியும் பொழுது ஈரானியர்கள் அவர்களை விட ஒரு மிகப்பெரிய நாடு, போர்களை கண்ட நாடு, வீர தழும்புகளை பெற்ற நாடு. அதனால் இதில் இந்த 14வது நாளாக அவர்கள் தொடர்ந்து எதிர்வினையாற்றுவதும் போர் செய்வதும் எனக்கு சற்றும் வியப்பாக இல்லை. இந்த அளவுக்கு ஆயுதங்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கா இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஈடுபடுறாங்க. ஒருவேளை ஈரானுக்கு ஆயுதங்கள் எங்கேருந்து கிடைக்கிறது? அதாவது அவங்க கைவசம் வச்சிருக்க ஆயுதங்களே இந்த அளவுக்கு இந்த போரை நீட்டிக்கிறதுக்கான அளவுக்கு தேவைகள் அவங்க இருக்கா? ஏன்னா ஈரான்லேயும் நிறைய நிலைகள் தாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மற்ற நாடுகள் மூலயமா அவங்களுக்கு பேக்கப் கிடைக்கதா? இல்லை ஈரானே இந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான, அதாவது அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட இல்லை இஸ்ரேல் எதிர்பார்த்ததை விட இந்த போரை ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த போரை நடத்தி முடிச்சிடலான்ற ஒரு திட்டமிடலை தாண்டி ஈரான் தாக்குப்பிடிக்க காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி ஈரானை சாதாரணமாக நம்ம எடை போடுறோம், அதை தாண்டி அவங்களுடைய படைபலம் ஆயுத பலம்லாம் குறைந்த அளவில் தான் இருக்குன்றதை தாண்டி இந்த அளவுக்கு நீட்டிக்கு என்ன காரணம் சார்? அந்த அளவுக்கு ஒரு இதை ஈரான் எதிர்பார்த்து காத்திருந்த திட்டமிடல். இந்த நாளுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த நாளுக்காக அவர்கள் வேண்டிய ஏற்பாடுகளை தயார் நிலையில் செய்து கொண்டார்கள். அதுதான். அதுக்கப்புறம் அவர்களுக்கு வேறு யாராவது ஆயுதங்கள் தராங்களா அப்படின்னு கேட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வாங்கி வச்சிருக்கிற அந்த ரெடார்ஸ், அந்த ஸ்டெல்த் பாம்பர்னு இருக்குது. ஸ்டெல்த் பாம்பர்னால் ஸ்டெல்த்துனா மறைந்திருந்து மறைவாக அந்த மாதிரி மறைந்திருந்து, அதாவது கண்ணுக்கு புலப்படாமல் ரடாருக்கு அப்பாற்பட்டு பறக்கின்ற விமானங்கள் அமெரிக்கா கிட்ட இருக்குது. அந்த விமானங்கள் கூட ரடாரில் கண்டுபிடிக்கப்படும். அந்த மாதிரியான ரடார்களை சீனா அவர்களுக்கு தருது அப்படின்ட்டு ஒரு செய்தி. அது ஒன்று. ரெண்டாவது, ரஷ்யர்கள் அமெரிக்க தளங்களுக்கான அமெரிக்க சொத்துக்களுக்கான அசெட்ஸ், அதற்கான நுண்ணறிவு கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருக்குது? இப்போ நீங்கள் சொல்லுவீங்க 130 கிலோமீட்டர் வடக்க அப்படின்னு சொல்கிறோம். சென்னையிலேருந்து 130 கிலோமீட்டர் வடக்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா இது இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இராணுவ ரீதியாக கோஆர்டினேட்ஸ்ன்னு பேர். ஒரு 4, அது ரொம்ப சுருக்கமாக தெளிவாக இந்த வீடு அப்படின்றத, இல்லை உங்கள் வீடோ என்னுடைய வீடோ அல்லது இந்த காரோ, அதையெல்லாம் அந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ்குள்ளே சொல்லிட முடியும். அந்த கோஆர்டினேட்ஸை அவர்களுடைய சேட்டலைட் மூலமாக, ஸோ அவர்களுடைய செயற்கைக்கோள், இவர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய வசதி இல்லை, அவங்க செயற்கைக்கோள் மூலமாக கிடைக்கிறத அந்த தகவலை இவர்களுக்கு பரிமாறுறாங்கன்ற செய்தியும் இருக்குது. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். சீனாவினுடைய ரடார் அங்கே இருக்கின்றது ஓரளவுக்கு என்னால் நம்ப முடியுது. ரஷ்யர்கள் இதை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமெரிக்கர்கள் இதையே யுக்ரைனுக்கு செய்கிறார்கள். ரஷ்யாவினுடைய சொத்துக்களும் அசெட்ஸும் அவர்களுடைய தளவாடங்கள், இது மாதிரிலாம் அவர்களுடைய தாக்குதல் முனைகள், இதையெல்லாம் இவங்களுடைய செயற்கைக்கோள் மூலமாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அதை இப்போ இவர்கள் பதிலுக்கு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதை தாண்டி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசாஸ்கின் அவர் ஒரு 3 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவனால் 3 கண்டிஷனாக ஏற்றுக்கணும். அதாவது ஈரானுடைய சட்ட ரீதியான உரிமைகள் அங்கீகரிக்கப்படணும். அதை தாண்டி இழப்பீடுகள், இந்த போருக்கான இழப்பீடுகள் கிடைக்கும். அதே போல் எதிர்காலத்தில் ஈரான் மேலே எந்த விதமான தாக்குதலும் இருக்காதுன்றத சர்வதேச தரத்திலான ஒரு அங்கீகாரம் உத்தரவாதம் கொடுக்கணும் சர்வதேச அளவில் அப்படின்ட்டு ஒரு 3 கண்டிஷன்ஸை போட்டிருக்காரு. அது சாத்தியமா சார் நடைமுறையில்? எனக்கு அது சாத்தியமாக தோணலை. அதாவது இந்த போரில் எல்லாரும் பெரிய ஒரு மிகைநிலை எடுக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். அவரும் அந்த மாதிரி ஒரு நிலை எடுத்திருக்கிறாரு. மேற்கத்திய ஊடகங்கள் சொல்கிற நுண்ணறிவு நிறுவனங்கள் தருகிற தகவல் என்னென்னா, அவர் ஒன்றும் பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல, அவர் தான் பிரதமர், அவர் தான் குடியரசுத் தலைவர், சக்தி வாய்ந்த நபர் அல்ல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால் தெரியல. அதனால் அவர் இவ்வளவு நாள் அதிகமாக பேசலை. அவருடைய வெளியுறவு அமைச்சர் தான் நிறைய பேசிகிட்டு இருந்தார். முதன்முறையாக இதை சொல்கிறார். சர்வதேச ரீதியாக அவர்களுக்கு உள்ள எல்லா உரிமைகளும், அதில் எந்த பாதிப்பும் வந்ததாக எனக்கு தோணலை. ஏன்னா அவர்கள் அணுசக்தியை ஆக்கத்திற்கு பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அந்த மாதிரி அவர்கள் பயன்படுத்த தவறிவிட்டார்கள். அவர்கள் அதை ஆயுதமாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கினார்கள் அப்படின்றது தான் அவர்கள் மேலை நாடுகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவர்களோட ஒப்பந்தம் முன்னாடி ஒபாமா பண்ணிக்கிட்ட பொழுது அந்த ஒப்பந்தத்தில் சீனாவும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டு இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. அதனால தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதனால் அந்த உரிமையில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. இன்றைக்கும் அவர்கள் மின்சாரத்திற்கோ மருத்துவத்திற்கோ அணுசக்தியை நாடலாம். எந்த நாடும் நாடலாம். இல்லை, ஒன்றும் சிக்கல் இல்லை. எரிவிசை ஏவுகணைகள் அவர்கள் தயார் செய்யக்கூடாது, அதை கட்டுப்படுத்தணும், அந்த எண்ணத்தை விட்டுடணும்
அதெல்லாம் வந்து சட்ட ரீதியான அது வந்து அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய இறையாண்மையை காப்பாற்றுறதுக்கும் அவர்களுடைய நாட்டு எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பு அம்சமாக அதை அவர்கள் செய்கிறார்கள். அது அது வந்து அவர்களுடைய உரிமை. அதை நீங்கள் எப்படி தடுத்துட முடியும்? அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும். ஸோ அது இன்னொரு சிக்கல். அதுக்கப்புறம் இழப்பீடு தரணும், அதெல்லாம் நடக்கும்ட்டு நான் நினைக்கல. யார் இழப்பீடு தருவார்கள்? போர் ரொம்ப நியாயமான போர்னு நினைக்கிற யாரும் எந்த 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 சர்வதேச அமைப்பு இழப்பீடு தரணும்னு முடிவு பண்ண போகுது? அப்படி நடக்க போகிறதில்ல. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மார்ஷல் ஃபண்டுன்ட்டு ஒன்று அமைச்சு, மார்ஷல் நிதின்ட்டு அதை நிர்வகித்தவருடைய பேர், அது மூலமாக மீண்டும் கட்டமைத்து ஜெர்மனியை மீண்டும் மேலெழ செய்தது அமெரிக்கா. அதே மாதிரி அமெரிக்கர்கள் ஜப்பானுக்கும் பல ஆண்டுகள் தொடர்ந்து நிதி உதவி தந்து அது மீண்டும் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கு வழிவகை செய்தார்கள். அதெல்லாம் எந்த சர்வதேச அமைப்போ அல்லது ஜப்பானியர்களோ அல்லது ஜெர்மானியர்களோ கேட்டு நடக்கலை. அதெல்லாம் தானாக வாலண்ட்ரி, சுயமாக அமெரிக்க தலைமை எடுத்த முடிவு அது. அதனால் அது நடக்காது. இந்த போர் இவ்வளோ நாள் நம்ம கடந்த வாரம் பேசிகிட்டு இருக்க அளவுக்கு இந்தியாவில் நம்ம பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சரிவுகள்லாம் ஏற்படும்னு பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு எல்லா வீடுகளையும் இது எதிர்வச்சிருக்கு. எல்பிஜி பற்றாக்குறை, அதை தொடர்ந்து மக்கள் வந்து பெட்ரோல் பங்க்ஸ்லேயும் போய் நிற்கிறத பார்க்குறோம். நேற்று ஒரு செய்தி, இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட பேசி, இந்தியன் வெசல்ஸ் வந்து ஹர்மோஸ் நீரிணையை கடந்து வந்துருச்சு, தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த நாட்களில் மேலும் சில கப்பல்கள் வரும், ஹர்மோஸ் வழியாக இந்திய கப்பல்களுக்கு வந்து ஈரான் அனுமதி வழங்கியிருக்காங்கன்ட்டு செய்திகள் நேற்று காலை ஃபுல்லாக பிரேக்கிங்காக போகுது. உடனடியாக மாலைக்குள்ளேயே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வருது. அந்த மாதிரி கப்பல்களில் 28 வெசல்ஸ், அது இன்னும் ஹர்மோஸ் நீரிணையில் இந்திய கப்பல்கள் இருக்குது, அதை அங்கே க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய செயலர்ஸோட செக்யூரிட்டின்னு சொல்லியும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கு. ஈரானும் இதை மறுத்திருக்கு. இந்த விஷயத்தில் இந்தியா என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க சார்? ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்தியாவிலையும் வந்து இதுக்கு ஒரு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுறாங்க எல்பிஜி பற்றாக்குறையால். இந்தியா இந்த நேரத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க பல முடிவுகளை எடுத்திருக்காங்க. முதல்ல ஈரானுடைய 3 போர்க்கப்பல்கள் இங்கே ஒரு கடற்படை பயிற்சிக்காக வந்தது. அதில் 3 கப்பல்களுக்கும் தஞ்சம் தருவதாக அவர்கள் சொன்னார்கள். மார்ச் 1 அந்த முடிவு ஈரானியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதில் ஒரு கப்பல் மட்டும்தான் அந்த மாதிரி தஞ்சம் அடைஞ்சது. இன்னொரு கப்பல் சர்வதேச நீர் எல்லைகளில் தாக்கப்பட்டு அது மூழ்கடிக்கப்பட்டுச்சு. 80 பேருக்கு மேலே கொல்லப்பட்டார்கள். இன்னொரு கப்பல் இலங்கையில் தஞ்சமடைஞ்சிருக்கு. அதனால் அது ஒரு முடிவு, மார்ச் 1 எடுத்த முடிவு. நாம் அவர்களோட நட்பாக தான் இருக்கோம், அவர்களும் நம்மளோட நட்பாக தான் இருக்காங்க. இந்த தஞ்சம் தருவதற்கு நாம் ஒரு நாள் கூட தயங்கலை. உடனே 28 அன்னைக்கு, அந்த February 28 அவர்கள் அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். அடுத்த நாள் பொதுவாகவே நிர்வாகம் என்பது கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். அடுத்த நாளே நாம் முடிவு எடுத்துகிட்டு 3 கப்பல்களும் இங்கே தஞ்சமடையலாம்னு சொல்லிட்டோம். இதையெல்லாம் வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கார். நேற்று வந்த செய்திகள் வந்து உறுதி செய்யப்படாத செய்திகள்னு நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த நீரிணையில் இப்போ போக்குவரத்து இல்லை, அதை முதல்லே பார்த்தோம். ஏன்னா காப்பீடு தொகை வந்து 20 மடங்கு ஆயிடுச்சு. அதை அந்த அளவுக்கு செலவு பண்ணி கப்பல்களை அது வழியாக கொண்டு வரக்கூடிய பொருளாதார வல்லமை அப்படின்றது அது இட் டசன்ட் மேக் எக்கனாமிக்கல் ஃபைனான்ஷியல் சென்ஸ். அதனால் அதை பண்ண மாட்டாங்க. ₹1 பெறுவதற்காக ₹2 செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் அங்கே போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ ஹர்மோஸை வந்து இந்தியாவுக்காக திறந்து விடுவாங்க, இந்தியன் வெசல்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக, அதற்கான வாய்ப்புகள் எனக்கு அப்படி தோணலை. அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறோம். ஒரே ஒரு நாட்டுக்காக அவங்க திறந்து விடணும்னா அப்போ பாகிஸ்தானுக்கு திறந்து விடணும். இப்படியே அப்போது நாம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு நண்பர்களா அப்படின்னா எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு நாம் மிகப்பெரிய தோழமையை அவர்களோட வைத்திருக்கிறோன்னு தோணலை. நாம் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறவர்கள், எல்லாரோடும் ஒரு சமமான ஒரு தோழமையை வச்சுருக்கோம், அவர்களோடும் வச்சுருக்கோம். நம்முடைய சூழல்னால அவர்களோட பெரிய நெருக்கமான ஒரு தோழமையை நம்ம வச்சுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கோம். 2 பேரும் நமக்கு தேவைப்படுது. இவங்களுக்கு சார்பாக இருந்தால் அவர்களுடைய வருத்தத்தை சம்பாதிக்கணும், அவங்களுக்கு சார்பாக இருந்தால் இவர்களுடைய வருத்தத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டடீடு சைலன்ஸ், ஏன்னா ரொம்ப திட்டமிட்ட ஒரு பெரிய மௌனத்தை நாம் கடைபிடிக்கிறோம். 5 நாள் ஆகுது நம்ம போய் இரங்கல் செய்தி எழுதுறதுக்கு நம்முடைய வெளியுறவு செயல் இருக்குது. அதனால் இது நம்ம ஒரு நம்ம இல்லை, நிறைய நாடுகள் நம்ம மாதிரி ஒரு சூழல் இருக்குது. நாம் அவர்களுக்கு ஒரு அண்டை நாடாக இருக்கோம், பாரம்பரிய நட்பு தோழமை எல்லாம் இருக்குது. அதனால் இப்படி சார், இது ஆரம்பத்திலிருந்தே ஈரான் இந்த போர் தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ச்சியான தாக்குதல்கள், அதை தாண்டி அவங்க வளைகுடா நாடுகளில் குறி வைக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ், அமெரிக்க நிலைகளை தாண்டி
அவங்க கை வைக்கிற இடம் எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள், அதை தாண்டி இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு தொடர்பான இடங்கள். இப்போ வந்து வங்கிகள், இப்போ இது இன்றைக்கு துபாயில் சர்வதேச நிதியம் சார்ந்த ஒரு கட்டிடம் வந்து தாக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக ஈரானுடைய யுக்தின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நேரடி தாக்குதல், ஆயுதங்களை வந்து அளிக்கிறது, அதெல்லாம் தாண்டி சர்வதேச அளவில் ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி அதன் மூலிமா அமெரிக்காவுக்கு அழுத்தம் தரது, சர்வதேச நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு அழுத்தம் தருவாங்க அப்படின்ற ஒரு நடைமுறையை ஈரான் ஆரம்பத்திலேருந்தே கடைபிடிச்சிட்டு இருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய போர் சார்ந்த சர்வதேச அளவிலான எழுத்தாளர்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, அந்த யுக்தியை தான் ஈரான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது சார்? இல்லை, அந்த வங்கி தாக்குதல் வந்து முதல்ல இவர்கள் தரப்பிலிருந்து அங்கே ஒரு தாக்குதல் அந்த மாதிரி நடந்தது. அதற்கு பதிலாக அவர்கள் வங்கியை தாக்குனாங்க. இந்த சர்வதேச நிதியம் IMF மேலே நடந்தது எனக்கு சரியாக தெரியல. அவங்களுக்கும் ஈரானுக்கும் என்ன தகராறு? ஒன்றும் இல்லையே. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுக்கும் ஈரானுக்கும் ஒரு சிக்கலும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அவர்களை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது ஒன்று குறி தவறி அங்கே விழுந்திருக்கணும். வேணும்னே பண்ண தாக்குதலாக எனக்கு தோணலை. ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு, அதாவது எனக்கு ஒரு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கண்ணு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லாரும் ஈரான் செயல்படுறாங்க. அவங்களால தாக்கு பிடிக்கும் திறமை அவங்களுக்கு இருக்குது. 8 ஆண்டுகள் அவங்க ஈராக்கோட போர் நடத்தினவங்க. அப்புறம் அவர்கள் வந்து இழப்புகள், உயிரிழப்புகளை பற்றி பெரிதாக அலட்டி கொள்பவர்களோ கவலை கொள்பவர்களோ இல்லை. அவர்கள் எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க, எல்லா துன்பத்தையும் தாங்கக்கூடியவர்கள். அதனால் இந்த போரை அவர்கள் நீடித்து தொடர்ந்து நடத்த முடியும். மீதி அமெரிக்காவை விட ரொம்ப நாள் நீடித்து அவர்களால் இதை நடத்த முடியும். ஏன்னா அவர்கள் அதையெல்லாம் எதையும் தாங்கும் இதயம் அவர்களுக்கு இருக்குது. அமெரிக்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் விலை உயர்ந்தாலோ, இன்னும் உயிரிழப்புகள் அமெரிக்க தரப்பில் நடந்தாலோ, பெரிய அழுத்தத்தின் கீழ் ட்ரம்ப் வருவார். இப்போவே அவருடைய தோழமை நாடுகள்லாம் இந்த போரை விரைவில் முடிவு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இந்த போருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. அவருடைய தொகுதி, அவருடைய கான்ஸ்டிடியூவன்ஸ், அவர்களில் மட்டும்தான் பெரும்பான்மையானவர்கள் அவரை ஆதரிக்கிறாங்க. மற்றபடி இதற்கு பெரிய வளைகுடா நாடுகளில் ஆதரவில்லை. நம்ம மாதிரி இந்தியா மாதிரி நடுநிலை வைக்கும் நாடுகளில் பெரிய ஆதரவில்லை. எங்கேயுமே ஆதரவில்லை. அவர் சொந்தமாக இதை பண்ணுறார். அவரும் இஸ்ரேலியர்களும் மட்டுமே இது செய்கிறார்கள். அதனால் இந்த ஏற்கனவே அவர் நிறைய அழுத்தத்தில் இருக்கார்னு நினைக்கிறேன். 2-3 தடவை வெற்றி அடைஞ்சிட்டோன்னு வேற சொல்கிறாரு. பல வெற்றிகளை ஈட்டியிருக்கிறோம், பல இலக்குகளை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எனக்கு இந்த மாத கடைசிக்குள்ளே அவர் போதுமான அளவு வெற்றியை எட்டி விட்டோம்னு சொல்லிட்டு வெற்றி அறிவிப்பை கொடுத்துட்டு வெளியே போயிடுவார். ஏன்னா வளைகுடா நாடுகளும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை சந்திச்சுட்டு இருக்கு. மொத்தமாக பொருளாதாரம் எல்லாமே வந்து துபாய் சர்வதேச விமான நிலையம் ஆகட்டும், அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய டே லைஃப், அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு. ஸோ துபாயுடைய பெரும்பான்மையான வருமானம் பார்த்தீங்கன்னா அங்கே வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு தொழிலதிபர்கள் எல்லாம் அங்கே முதலீடு செய்கிறது. ஸோ அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக வளைகுடா நாடுகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஒரு கோரிக்கையோ இல்லை வந்து ஒரு அழுத்தமோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அவர் அவங்க பேசுகிறத அவர் யார் பேச்சு கேட்பார்? அப்படி கேட்குற ஆள் இல்லையே. இந்த அழுத்தம் அதிகமாக அவருடைய மக்களே, அவருடைய ஆதரவாளர்களே, அவருடைய தொகுதியே அவரை கைவிடுது. அவருடைய ரொம்ப வலதுசாரி ஊடகவியலாளர்கள் அங்கே இருக்காங்க சில பேர். அவர்களுக்கு பல லட்சக்கணக்கில், பல கோடிக்கணக்கில் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவங்கெல்லாமே ட்ரம்ப் உடைய இந்த போருக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அதனால் அவருக்கு பல முனைகளிலிருந்து எதிர்ப்பு இருக்குது. இதுக்கு அவருக்கு ஆதரவு வரக்கூடிய ஒரே இடம் இஸ்ரேல் மட்டும்தான். இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை இந்த போரில் எவ்வளவு முடியுமோ இழுத்து, ஏன்னா இஸ்ரேலுக்கு இல்லாத வலிமை அமெரிக்காவுக்கு இருக்குது, இப்படி இழுத்து விட்டுடணும்னு நினைக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதிபர் கிடைச்சிருக்காரு. இந்த ஈரானியர்களும் அவர்களும் கொஞ்சமும் ஒரு நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் பேச்சுவார்த்தைகளில் மற்ற இடங்களில் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை ரொம்ப நாள் நீடித்து ஒரு வேகமாக ஒரு முடிவுக்கு வராத நபர்களாக அவர்கள். அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தைகளை ஒத்துக்கிட்டாலும் அந்த ஒத்துக்கிட்டபடி அவங்க நடந்துக்குவாங்களான்றது தெரியாதுன்றது இன்னொன்று. இந்த காரணங்களால் இந்த ஒரு துன்பமான ஒரு நிலையில் நம்ம எல்லாரும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த போர் மூலிமா ஈரானில் உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆட்சியாளருக்கு எதிராக திரும்பி போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஸோ அதன் மூலிமா ஆட்சி மாற்றத்தை எளிதாக்கலாம்னு நினச்சிருக்க நிலையில் அதுக்கு நேர்மாறாக நடந்துட்டு இருக்கிறதா எடுத்துக்கலாமா சார்? நான் அவங்க 2 பேரும் அப்படிலாம் நினைச்சாங்கன்னு நினைக்கல. அப்படி அவர்கள் சொல்லவும் இல்லை. ஆட்சி மாற்றத்திற்கு அவர் ஒரு அழைப்பு கொடுத்தார். நாங்கள் தாக்குதல்கள்லாம் முடிச்ச பிறகு இந்த அடக்குமுறை ஆட்சியை நீங்கள் தூக்கி எறிங்க அப்படின்னு சொன்னார். அவர் 7-8 நாள் முன்னாடி கூட சொல்லியிருக்காரு,
இதற்கு பிறகு வருகிற அரசு கூட அமெரிக்க எதிர்ப்பு அரசாக முன்ன இருந்த மாதிரியே இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறார். அதெல்லாம் வந்து வான்வழி தாக்குதல் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் செஞ்சிட முடியும்ன்ட்டு அமெரிக்கர்கள் அதிபர் ட்ரம்ப் நினைச்சதா நான் நினைக்கல. இறுதி ஒரு கேள்வி சார். வடகொரிய அதிபர் நீண்ட நாட்களுக்கு பிறகு இதில் மௌனம் கலைச்சிருக்காரு, ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வடகொரியா கிம் ஜாங் உன் இது எந்த அளவுக்கு ஈரானுக்கு வந்து நேரடியான ஒரு ஆதரவு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வரும் காலங்களில்? ஒருவேளை இந்த போர் தொடர்ந்து நீடித்தால் நேரடியான ஒரு ஆதரவு தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தார்மீக ஆதரவு தான் இருக்கும். மறைமுகமாக ஏதேனும் அவருக்கு வந்து ஆமாம், ஒருவேளை ஆயுதங்கள் தருவது அந்த மாதிரி ஏதேனும் இருக்கலாம். அதற்கு மேலே வடகொரியாவுக்கு நல்லா புரியுது. அவர் வந்து இப்போ தன்னை வந்து ரொம்ப மெச்சிக்குவார். நாம் வந்து ஒரு அணுசக்தியாக மாறிவிட்டதற்காக அவர் தன்னை மெச்சிக்கொள்ளாத நாடே இருக்காது. ஏன்னா ஈரான் மட்டும் அணுசக்தியாக மாறி இருந்தால் யாரும் அதை தொட்டிருக்க முடியாது. அதனால் தார்மீக ஆதரவு அளவில் இருக்கும். மறைமுகமாக ஏதேனும் ஆயுதங்கள் தர மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய உதவி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.